ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மதுரை ஸ்பெஷல் காந்தாரி சிக்கன் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறேன்னு பார்த்துங்க. இதுக்கும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் போட்டுக்கணும். முதல்ல தேவையான ஆயில் போட்டுக்கணும். ஆயில் கொஞ்சம் நம்ம எவ்வளோ டேஸ்ட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் போடலாம். ஆனால் சிக்கனாக இருக்கிறதுனால நமக்கு தேவையான ஆயில் ஒன்று போடலாம். அது அவங்கவுங்க இதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் போட்டுங்க. இதில் வந்துட்டு ரெண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு இலை, பிரிஞ்சி இலை போட்டுக்கிட்டு இல்லை பெருஞ்சீரகம் போடணும். எண்ணெய் காயணும். இந்த அரோமா கொஞ்சம் நமக்கு வரணும். கொஞ்சம் வரணும். இப்போ வந்து பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடணும். பெருஞ்சீரகம் பொரிஞ்ச உடனே அடுத்த சிம்மில் வச்சுங்க. ஏன்னா பெருஞ்சீரகம் சீக்கிரம் பொரிஞ்சிடும். சாய் ஜீரான்னு ஒன்று விற்கும். இது வந்து போட்டால் பிரியாணிக்கெல்லாம் போடுவாங்க. இதே இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஒரு சிட்டிகை இப்படி போட்டுக்கலாம். அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போடணும். இப்போ வந்து இல்லை 2 கொத்து கருவேப்பிலை வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எண்ணெயிலே இஞ்சி பூண்டு போட்டுருவாங்க. அப்படி நம்ம எண்ணெயிலே இஞ்சி பூண்டு போட்டோம்னா அது வானலில் அப்படியே ஒட்டிக்கும். அதனால் வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சது கண்ணாடி பதம் வரும் பாருங்க. அப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். நல்லா வதங்கி வருது பாருங்க. வதங்கி வரப்போயே அந்த இஞ்சி பூண்டு சாந்து வந்து ஒரு நல்ல ஸ்மெல்லு கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கணும். பச்சை மிளகா ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது ஒரு வதக்கு சரிங்களா. இஞ்சி பூண்டு எப்படி பிடிக்கிறது இருக்குங்களா, அதுக்கு தான் வெங்காயம் போட்டு வதக்கி அப்புறமா இஞ்சி பூண்டு சாந்து போடணும். இந்த ஸ்டேஜில் தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறத போடணும். 3 தக்காளி. தக்காளி சீக்கிரம் வதங்கணும்னா இது கூட 2 கறிக்கு தேவையான உப்பு போட்டுவிடணும். போட்டுட்டு மஞ்சள் தூளையும் போட்டோம்னா தக்காளி சீக்கிரம் மசிஞ்சிடும். நம்ம கறி கழுவுறப்பயே மஞ்சள் தூளும் தயிரும் போட்டு தான் கழுவி வச்சுருக்கோம். அதனால் மஞ்சள் தூளை பார்த்து போடணும். நல்லா தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் தக்காளியே நல்லா வதக்கணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா நல்லா தக்காளி வதங்கிடும். வச்சு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ என்ன பண்ணணும், சிக்கனை போடணும். நம்ம க்ளீன் பண்ணி தயிர் மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் போடணும். போட்டு நல்லா வதக்கணும். நீங்கள் தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும். அதனால் நல்லா மேஷ் பண்ணணும். தக்காளி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் நேரம் விடணும்.
விடுவோம். இப்போ மூடி வச்சு அப்படியே விட்டுடணும். சிம்மில் இருக்குல்ல ஃபாஸ்ட்டு. இப்போ வானல் மாறி இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் வானல் மாற்றணும்னா அது காப்பர் பாட்டம், அதில் வந்து அடிக்கடி அடி பிடிக்கிற மாதிரி வரும், அது நமக்கு சரிப்பட்டு வராது. அதனால் இந்த வானல் மாற்றி வச்சுருக்கேன். நீங்கள் உடனே என்ன வானல் மாற்றிட்டீங்கன்னு நினைக்காதீங்க, அடி பிடிக்கிறதுனால மாற்றிட்டேன். இப்போ இதில் வந்து மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம். வந்து காரத்துக்கு சில பேர் நிறைய காரம் சாப்பிடுவாங்க, சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க. நாங்கள் நல்ல காரம் சாப்பிடுவோம். அதனால் இதில் ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், நல்ல 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு 2 ஸ்பூன் மல்லித்தூள், இல்லை 1 ஸ்பூன் கூட போதும், 1 ஸ்பூன் போதும் போட்டு காஷ்மீரி பொடி 1 ஸ்பூன். இது கலருக்காக நான் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவேன். அதான் எல்லோரும் கலரை தானே விரும்புகிறாங்க, அதனால தான் காஷ்மீரி பொடி ஆல்ரெடி நான் போடுறது. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கு வரும், அதுக்காக இப்போ புதினா போடணும். மல்லி இப்போ போடக்கூடாது, இறக்கும் போது தான் மல்லி போடணும். போட்டு நான் வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே உப்பு போட்டுக்கிறேன், அதனால் நீங்கள் டேஸ்ட் பார்த்துங்க. உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க, அது பாட்டுக்கு அப்படியே கிடக்கட்டும். சிக்கன் நல்லா தண்ணி விடும், இப்போ தண்ணி பார்த்து தான் ஊற்றணும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு உப்பு இருக்கான்னு பார்த்துங்க. எனக்கு உப்பு இருக்குது, உங்களுக்கு உப்பு பத்தாட்டினா கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுவோம். இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர், அவ்வளோதான். தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்ச உடனே இதை சிம்மில் போட்டு மூடி விட்டுருவோம். அப்போ பாட்டுக்கு அப்படியே வேகட்டும். சில பேர் கறிக்கு தண்ணி நிறையா ஊற்ற மாட்டாங்க. நான் வந்து ஏன் கறிக்கு நிறையா தண்ணி ஊற்றுறேன்னா, இது பிராய்லர், இது நல்லா வெந்தாதான் எந்த சைடு எஃபெக்ட்டும் நமக்கு. சைடு எஃபெக்ட் பிராய்லரில் இருக்க தான் செய்யும், இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் குறையலாம் இல்லையா. அதனால தான் நான் ஆக்சுவலி குக்கரில் வேக போட்டு நான் அப்படியே ஃப்ரை பண்ணிவிடுவேன். ஏன்னா நல்லா விசில் விட்டால் அதில் இருக்க பேக்டீரியாலாம் செத்துடுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. நம்ம என்ன தான் சொன்னாலும் பிராய்லருக்கு எடுத்தது தான். என்ன பண்ணுறது, இப்போ பிராய்லர் விட்டால் வேறு வழி இல்லாத மாதிரி நாட்டுக்கோழி கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் இருக்கிற இடம் ஹைதராபாத், அதனால் இங்கே நாட்டுக்கோழின்னு சொல்லி அதையும் பிராய்லர் தான் கொடுக்குறோம். அதனால் நம்ம பிராய்லரே வாங்கிடுறது. நல்லா நான் வேக போட்டுருவேன், அதனால தான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் இது அதிகமாக தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வேணால் 1 டம்ளர் ஆக்கிங்க, என்ன ப்ராப்ளம். இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஃப்ரைடு சிக்கன் போட்டோம் பாருங்கள், அதில் கறி நல்லா வெந்துடுச்சு. தண்ணி கொஞ்சம் இஞ்சிட்டோம், அது வரைக்கும் கொஞ்சம் இருக்கட்டும். ஃப்ரை ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி நல்லா இருந்துச்சுன்னா எண்ணெய் விடும், மேலே எண்ணெய் விடணும், நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே வரணும். அதுதான் பார்த்தா பிடிக்கும். இது நாங்கள் ஒரு நாள் மதுரையில் போய் சாப்பிட்டோம். இந்த கறியை காந்தாரி சிக்கன் சொல்கிறாங்க. எங்களுக்கு வாங்கி சாப்பிட்ட ஒரே சிரிப்பாயிட்டு. இது நாங்கள் ஆல்ரெடி வீட்டில் செய்கிறது. நம்ம வீட்டில் செய்கிற டிஷ்ஷையே கடையில் வச்சுக்கிட்டு டிசைனாக பேர் சொல்கிறாங்க. நம்ம அது என்னென்ன வித்தியாசமாக பேர் இருக்கே சார், வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்த்தா அது நம்ம வீட்டில் செய்கிற சிக்கன் தான். அது வெறும் காந்தாரி சிக்கனா. ஐயோ ஐயோ, என்ன டெக்னிக்கல் கண்டுபிடிக்கிறாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில். இதுக்கு என்ன ப்ரைஸ் பண்ணாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இது இவ்வளோ சிக்கனை கொண்டு வந்து வச்சுட்டு எவ்வளோ 360 400 பண்ணாங்க. அதுக்கு 1 கிலோ கறி வாங்கி நம்ம எல்லா குடும்பத்தோடு சாப்பிடலாம். நான் என்ன வித்தியாசமாக பேர் இருக்கு, என்னடா காந்தாரி சிக்கன் சொல்கிறாங்களே. ஆஹா, காந்தாரினா என்னங்க அர்த்தம்? காந்தாரினா என்ன அர்த்தம்? கண்ணை கட்டிட்டு இருக்காளே திருட்டு ரசம் போட்டாட்டி அவ கிடையாது. காந்தாரினா காரம் அதிகமாக இருக்கிற சிக்கன் அர்த்தம். அந்த கால் கொண்டாந்து வச்சாரு பாருங்க, ஒரு காரம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நம்ம வீட்டில் செய்கிறது கூட டேஸ்ட்டாக இருக்கும். அது பார்த்து காந்தாரி சிக்கன் ஸ்பெஷல், இன்றைய ஸ்பெஷல்னு போட்டு அதை விற்றுட்டு இருக்காங்க. நீங்களாம் ஏமாந்துறாங்க, இதெல்லாம் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, கடையில் போய் ஏமாந்துறாங்க. இப்போ சிக்கனில் நம்ம மல்லித்தூளை தூவி இறக்கிட வேண்டியது தான். இதுதான் சூப்பர் டிஷ் காந்தாரி சிக்கன். இதே மாதிரி நீங்கள் சிக்கன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், தனி சுவை.